ஆனா 20 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதுல 4 ஆம்புலன்ஸ் தான் மக்கள் ஏத்திட்டே போனாங்க. மீதி ஆம்புலன்ஸ் தான் ஆள் ஏத்திட்டே போகவே கிடையாது. அப்பார்ட்மெண்ட் மேல இருந்து நான் பாக்குறேன் கண்டினியூஸா அந்த ரோட்ல இருந்து ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது, இந்த கட்டில உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. போலீஸ்லாம் வந்து 500 10,000 பேருக்கு 500 பேர் தந்தவங்கலாம் போய் ஒரு போலீஸ் கூட இல்லவே இல்லை. அப்படின்றப்ப அது என்ன பாதுகாப்பு? அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றீங்க? விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. என் குழந்தை எனக்கு 12 வயசு குழந்தை. இன்னைக்கு 12 வயசு குழந்தைக்கு 3 பேர் இறந்துட்டான்றாங்க. என்ன ஒரு பையனா நேற்று என் குழந்தைக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் என்ன நானும் இதே மாதிரி தான் நின்றுக்கணும். ஆனால் இங்கே இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். வீடியோ எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அங்கே ஒரு குழந்தை இறந்து போச்சு, 8 மாத குழந்தை. படிக்கட்டு மூலமாக இப்போ இந்த இடத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க. தடி அடிச்சனால தான் மக்கள் வந்து பயந்து பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக சாய்ச்சி விட்டாங்க. தடியடி முடிஞ்ச அடுத்த செகண்டே பவர் கட். தடியடி பவர் கட்டுனா அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு கண்ணு எப்படி தெரியும்? நேற்று விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கப்ப இங்கே நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து ரெகுலராக உள்ளே வந்திருக்கு கண்டினியூஸாக. வந்தப்போ அந்த ஸ்டாம்பேஜ், அதாவது க்ரௌட் அப்படிங்கிறது இருபுறமே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புஷ் பண்ண ஆரம்பிச்சதில் அங்கே வந்து தள்ளுமுறைகள் வந்து ஏற்பட்டுருக்கு. போலீஸோட லத்தி சார்ஜ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன்னா இப்போ அண்ணன்லாம் சொல்கிறப்ப இங்கே தான் நான் இருந்தேன், எம்எல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அந்த லத்தி சார்ஜ் அப்படிங்கிறது நடந்தப்போவும் க்ரௌட் அப்படிங்கிறது கீழே விழுந்திருக்காங்க. விழுந்து அதுலேயுமே சில வந்து கேஷுவாலிட்டிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் பவர் கட் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. இந்த பவர் கட் நடந்த போதிலும் வந்து அதிகப்படியான தள்ளுமுள்ளுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, நம்ம ஒளிப்பதிவு காமிப்பார் பாருங்க. இந்த பகுதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே ஒரு 5000 பேர் தான் நல்லா விசாலமாக நிற்க முடியும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 15,000லேருந்து ஒரு 30,000 பேர் வரையும் டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து நெருக்கடிக்காகவும் இங்கே அந்த என்ன சொல்கிறது ஒரு மூச்சு இங்கே வரக்கூடிய மக்கள் மூச்சை விட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை வந்து தமிழக காவல்துறையும் சரி, தாவை காவலும் சரி, தமிழக அரசும் இதை வந்து விரைந்து நோக்கி வந்து இதை வந்து சீரியஸாக டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது முழுவதுமாகவே இதனால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய அப்பாவி மக்கள் மட்டும்தான் அதில் வந்து முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எங்களால் மருத்துவமனையில் பார்க்க முடிஞ்சு மரண ஓலங்கள் அப்படிங்கிறது அங்கே வந்து கேட்டுக்கொண்ட வண்ணம் இருக்குது. சின்ன குழந்தைலேருந்து, கர்ப்பிணி பெண்லேருந்து, ஒரு 1.5 வயது குழந்தையிலேருந்து, திருமணமானவர்கள், திருமணமாகி 1 வருஷத்தில் குழந்தை பிறகு, இப்படி பல பேர் வந்து இந்த பகுதியில் இருந்திருக்காங்க. பல அரசியல் தலைவரும் அரசியல்வாதிகளும் இங்கே வந்தவண்ணமே இருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து இந்த விபத்துக்காக இறந்தவங்களுக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காரு. மற்றும் விபத்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரையும் இந்த நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வேறு ஏதாவது சொல்லணுமா? அதே மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் வரீங்கல்லவா, தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போய் அந்த நியூஸை போடுங்க. இன்னார் சொல்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து நானும் நியூஸ் பார்த்து நேற்று நைட்டுலேருந்தே அதான் சொல்கிறேன், நேற்றுலேருந்தே நான் பார்க்குறோம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே விஜய் பக்கம் திருப்பிட்டாங்க. இது வந்து விஜய் பக்கமே, விஜய் கிட்ட அவங்களுக்குன்னு ஒதுக்கூடிய இடத்துல அவர் வந்தார், பேசினார், போனார். இதே இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். இங்கேயே தான் நாங்கள் பார்த்தோம். ஃபேக்ட் என்ன, நான் கண் கூட பார்த்தேன். நானே 6 பேர்த்த தூக்கி விட்ருக்கேன். ஆம்புலன்ஸில் மயக்கம் போட்ட 6 பேர்த்த நான் தூக்கி விட்டேன். அந்த 6 ஆம்புலன்ஸ் போகிறதுக்குள்ளே 20 ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது. எதுக்கு அந்த அதாவது இவங்க அதை கிரியேட் பண்ணுறாங்க. போஸ்டரும் கொடியும் வச்சு அது அவங்க ஆம்புலன்ஸ் தான் கணக்கு காட்டுறாங்க. ஆனால் வந்து மாவட்ட தலைவர்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் எத்தனை ஆம்புலன்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, இதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் கொடுத்தா இன்னும் அந்த டிரைவர் யார் லிஸ்டேடு. ஏன்னா எப்படி எல்லா கேமராலையும் அந்த ஆம்புலன்ஸோட இது கவர் ஆகிருக்கும். அந்த எல்லாம் புடி யாருன்னு பார்ப்போம், தெரிஞ்சிடும். அப்போது விஷயம் தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? ஆனால் எம்டியாக போய் தான் இங்கே இவ்வளோ பெரிய க்ரௌடே வந்தது. குறிப்பாக இது விஜய் அவர்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், அவர் வந்து எதுக்குமே ரியாக்ட் ஆகாது. அதாவது விஜய் வந்து என்னென்னா கரெக்டான ப்ராம்ப்டில் கரெக்டாக தான் நடத்தினார். அவர் ஏன் இப்போ வந்து எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அது கில்ட் இருக்கும். நம்ம போய் மாநாடு நடத்தணும், இந்த இடத்துல 30 பேர் சேர்ந்துட்டாங்க, நம்மளே நேச்சுரல் ஒரு ஆக்சிடென்ட்டே பண்ணிட்டாலும் என்ன நடக்கும், நமக்கே அதை அடிக்கும். ஐயோ யாருன்னு தெரியல, அடிச்சுட்டு வந்துட்டோமே, போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோம். அதே தான் இப்போ அவருக்கும். அதுக்கு அடுத்துல போய் நான் இங்கே நிறுத்தி ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்து பேசலைன்னா கோடி கணக்கில் செலவு பண்ண விஜய்க்கு அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு விற்கிற வண்டியில் சொன்னாங்க. அடுத்து இங்கே நடந்தக்கூடிய மதுரை மாநாட்டில் தண்ணி வந்ததா இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ண தான் அவங்களும் கற்றுக்குவாங்க. புது அரசியல்னு சொல்கிறாங்களா, நான் ஏற்றுக்கிறாரு, அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். அவர் அரசியலுக்கு புதுசு தான், புரியுதுங்களா? ஆனால் மக்கள் மேலே அவருக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா பர்சனலாக நீங்கள் பனையூர் ஆஃபீஸ்லையோ எதுலையோ மீட்டிங்கில் போகிறப்ப பாருங்கள், அவங்க விசாரிக்கிறது, அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிற விதமே தனி. எந்த அரசியல் கட்சி தலைவர் உட்கார வச்சு பிரியாணி போட்டு இவ்வளோ தூரம் பண்ண முடியும், புரியுதுங்களா? அப்போ இந்த ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு மக்கள்கிட்ட தப்பாக போய் காட்டிடாதீங்க.
குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க சொல்கிறது அப்படின்னா, ஏன்னா நான் இங்கே வர்றப்பே நினச்சி இவங்க வந்து ஒரு தாவை காவலர் இருப்பாங்க, இல்லை மாற்றுக் கட்சி சந்தரும். ஆனால் இவங்க எல்லாருமே இங்கே காலங்காலமாக வைத்து வரக்கூடிய எந்த அரசியல் கட்சி சாராத பொதுமக்கள். இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஸோ விஜய் மேலே எந்த தவறுமே இல்லை, நேற்று இந்த இடம் வழங்கப்பட்டதும் இங்கே வந்து ஆம்புலன்ஸும் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லப்படுது. எந்த கட்சி சார்பு இல்லாதவ, எந்த நடிகருக்கும் சப்போர்ட் போகாதாது, குறிப்பாக விஜய் ரசிகர்னு சொன்னாலும் கூட நான் இல்லை, பொதுவாக ஓப்பனாக சொல்லலாம். நான் மேலேருந்து பார்த்தேன், இது வீடுங்க, இங்கே வந்தாங்க, மரத்து மேலே ஏறினாங்க, எல்லாம் போனாங்க, மேலே ஏறி தாவினாங்க, அந்த பக்கம் மரத்தில் ஏறினாங்க தாவினாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இங்கேருந்து இங்கே அவர் வரும்போது அங்கேக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபராக ஆஃப் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் வரும்போது எங்களுக்கு வரும்போது ஆமாங்க, அதான் டிரான்ஸ்ஃபர், அதான் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன்று இங்கே இந்த ஃபோக்ஸ் லைட் 2 வரல. ரெண்டாவது இங்கே போனதுங்கிறதுலாம் நெரிசலில் யாரும் போகலை, வழியில் போகிறதுக்கு வழியெல்லாம் இருந்தது தான், ஆனால் அதை உடைச்சிட்டு போனாங்க. ரெண்டாவது இங்கே இருக்க போன இந்த இது வந்து காரணம் என்ன நினைக்கிறீங்க? கூட்ட நெரிசல் இருந்தது, உண்மை பொய்யலான்னு சொல்லக்கூடாது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது தான். ஆனால் இதில் போனவங்க அதில் போய் உட்காந்து பார்க்கறதுக்காக போன கூட்டம், அந்த தகர சீட்டில் உட்காந்து போனவங்களுக்காக கூட்டமே தவிர இவரை இதுக்கு பண்ணுறோம்னா அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இருக்கிறேன். இது அந்த கடைக்காரருடைய வீடு, வாடகைக்கு தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம், வீடியோ எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. ஒரு பொதுவான சராசரி மனுஷனாக சொல்லணுன்னா, அங்கே ஒரு குழந்தை இறந்து போச்சு, 8 மாத குழந்தை. இங்கே வந்தது, இங்கே பாசத்தில் வந்தது தான். ஆனால் மக்களுடைய நெருக்கடியில் இங்கே வந்து விழுந்து அவங்க அதாவது ஏன் சார் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அவர் பிரபலமானவருங்கிறது தெரியும், அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுங்கிறது தெரியும், அப்போ ஒரு இடத்த கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த எடுத்துக்கங்க, அந்த இடத்துக்கு எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என் வீட்டில் சார், இந்த இடத்துல படிக்கட்டு மூலமாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்க சார். இதில் போகிறதுக்கு பைக்கு மட்டும்தான் அலவுடு. உண்மையான காரணம் யார்? அதாவது போக்குவரத்து நெரிசலுங்கிறதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்கலாம், அது அரசாங்கமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஆனால் அதை தடை பண்ணிக்கலாம். அவருக்கு ஃப்ரீயான ஒரு பாதுகாப்பு கொடுத்து போலீஸ்லாம் வந்து 10,000 பேருக்கு 500 பேர் தந்தவங்கெல்லாம் பொய், ஏன்னா கணக்கெடுத்துக்காங்க. நாங்களும் தான் இருந்தோம், ஒரு போலீஸ் கூட இல்லவே இல்லை, வந்து கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கூட இல்லவே இல்லை. அப்படின்றப்ப அது என்ன பாதுகாப்பு? அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி சொல்கிறீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. நீங்கள் இந்த பகுதியில் இருந்தோம் சரிங்களா? இல்லை நான் வெங்கமேடு, நான் கூட்டத்தில் இருந்தேன், அதுக்காக நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தா இவ்வளவு தேவையில்லைண்ணே. அது இல்லாமல் நான் பொதுமக்கள் தான். இது நான் என்ன சொல்கிறேன், இப்போ லைட் ஹவுஸ் கார்னரில் கொடுத்துருந்தா கூட்டம் இவ்வளோ இருந்திருந்தாலும் பிரிஞ்சு போகிறதுக்கு 4 பக்கமும் இடம் இருக்குது, வழி இருக்குது, பிரிஞ்சு போகலாம் சரிங்களா? இங்கே வந்து இப்போ இத்தனை பேர் இருக்குன்னா எங்கன வழி இருக்குது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை அந்த இடிச்சிருந்தாலும் ஐயா நாங்கள் விஜயே பார்க்கல, நாங்கள் கிளம்புறேன்னு சொன்னால் கூட எப்படி வெளியே விடுவாங்க? கேட்குறது காட்டு தானே? அதுதான் சொல்கிறேன், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம் சானே, விஜய் வந்ததுக்கப்புறம் யாருக்கும் எதுவுமே அதுக்கப்புறம் இன்னும் ஆகலை. ஆறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வரணும்? ரெட்டிப்பாளையத்து வழியாகவே ஆம்புலன்ஸ் தான் அங்கிட்டு பஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் அங்கிட்டு தள்ளி விட்டாங்க. இங்கிட்டு இது முனியப்பன் கோயிலில் இருந்து எல்லாமே கோயம்புத்தூர் ரோடில் தள்ளி விட்டாங்க. அப்புறம் எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வரும்? அப்புறம் எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வரும்? எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஃபர்ஸ்ட்டு? அப்போ இதா அப்போ வந்து நெருக்கடியா? அப்போ ஆம்புலன்ஸ் வந்தால், இப்போ நீங்களும் ஒரு பொதுமக்களாக இருந்தால் ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? வழி தான் விடுவீங்க, வழி விட்டு அதை பிரிப்பீங்க. அப்போ பிரிக்கிறப்ப மக்கள் போய் இடிக்க தானே செய்யறான். 11 மணிலேருந்துங்க, 11 மணிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய செல்லில். இங்கே வந்து யாருக்காவது நெட் இருந்ததுங்களா? நெட் இருந்ததா? ஒருத்தருக்கு டவர், ஒருத்தர் வந்து போகலை வரலை, எதுவுமே செய்யலை. ரெண்டாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து 11 மணிலேருந்து குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். குழந்தைங்கள நான் சின்ன குழந்தைங்கள தூங்க வச்சுருக்கிற எவிடன்ஸ் இருக்குது. நாங்கள் இன்னும் ஏகப்பட்ட எவிடன்ஸ் நான் வேணால் கொடுக்குறேன், தயாராக இருக்குது. நான் வந்து அவருக்கு சார்பாக பேச வரல, யாருக்கு சார்பாக, ஒரு சராசரி ஒரு மனுஷனாக பேச வர்றேன். என்னுடன் சேர்ந்த ஒரு நண்பர் நேற்று இங்கே இருந்தார். நான் என் ஃபேமிலியை கொடுத்து இந்த இடத்துல இருக்கேன். அங்கே ரொக்கேட் இங்கே ஒரு பேனர் இருந்துச்சு பெரியது. என்னோட 2 குழந்தைகளோட என் ஒய்ஃபோட நான் இங்கேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வந்துச்சு, என்ன காரணத்துக்காக ஆம்புலன்ஸை உள்ளே விட்டாங்க? அவர் மைக்கிலேருந்து சொல்கிறாரு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மயக்கம் போட்டு விழுந்தது, மயக்கம் போட்டு விழுற ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் தகவல் எப்படி போகும்?
யார் சொல்கிறா? அண்ணே பவர் கட்டான அடுத்த செகண்ட் என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லை, வழியை தேடுவாங்க. அப்போ என்னென்னா மக்களோட மக்களாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளப்பட்டாங்க. கீழே யார் இருக்கான்னு அவங்களுக்கு கண்ணு தெரியல. வெளிச்சமாக இருந்தால் தான் இருக்கவங்களை தூக்கி விட முடியும். வெளிச்சமே இல்லாத இடத்துல கீழே யார் இருக்கான்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த மக்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓடத்தான் பார்ப்பாங்க. கீழே யார் இருக்கான்னு தெரியாது. அது குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஏன் பவர் கட் நடந்துச்சுன்னு கேட்குறேன்னா, சில பேர் பவர் கட் நடந்துச்சுக்கிறாங்க, நடக்கலைங்கிறாங்க. நீங்கள் தான் இந்த பகுதியில் என்ன இந்த பகுதி எனக்கு நான் அடுத்த ரோட்ல இருக்கேன் சார். இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அந்த அங்கே ஒரு திட்டு பார்த்தீங்களா? அந்த திட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய பேனர் கட்டி, இந்த பேனர் இல்லை, வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல என் 2 குழந்தையோட ஒரு 2 வீலர் மேலே நிற்க வச்சு நான் விஜய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருக்கிறப்ப அவர் அவ்வளோ கிளியராக இங்கே வர்றாரு. இங்கே இருக்கிற முனிப்பன் கோயிலிருந்து இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் சார் மினிமம் ஆகும்? இன்னொருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஏன் ஆகும்? குறிப்பிட்ட வர முடியல. எனக்கு என்ன காரணம்னா, அவர் வர்றாரு, மிகப்பெரிய நடிகர், இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு, மிகப்பெரிய நடிகர். அவர் வர்றாருன்னா இவர் ஒரு இத்தனை இன்னைக்கு தான் முதல் மாநாடு நடக்குதா, அவர் கூட்டம் நடக்குதா? இது தாண்டி 4 பக்கம் நடந்துருச்சு. இங்கே இவ்வளோ தூரம் க்ரௌட் ஆகுங்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே பப்ளிக் தெரியும்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணணும்ல. இவ்வளோ தான் இந்த பிளேஸில் கூட முடியும். அங்கே பேரிகேட் அப்போ போடு, நீ பேரிகேட் அப்போ போட்டு ஆம்புலன்ஸுக்கு மட்டும் பேரிகேடை நீ எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஆம்புலன்ஸ் இங்கே வர சொன்னது யார்? 4 ஆம்புலன்ஸுங்கிறது ஆமணிங்கிறது சின்ன ஆமணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே பெருசு. அந்த பெருசுலேயே 4 வருது. அந்த 4மே கண்டினியூஸாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்றப்ப இங்கே இருக்க பப்ளிக் ஒரு மூச்சு விட கூட இடம் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் 4க்குமே வழி வரப்ப அந்த மக்கள் எங்கே போவாங்க? ஆனால் 20 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதில் 4 ஆம்புலன்ஸ் தான் மக்கள் ஏற்றிட்டே போனாங்க. அடுத்து நான் எனக்கு இங்கே இருந்தேன் ஒரு மீதி ஆம்புலன்ஸ் தான் ஆள் ஏற்றிட்டே போகவே கிடையாது. நான் கண்டிப்பாக இப்போ சார் என்ன காரணம்னா, நான் பார்த்து அடுத்த செகண்ட் 4 ஆம்புலன்ஸ் போச்சு. அப்போயே நான் வந்து சரி இதுக்கப்புறம் ரொம்ப நெருண்டு என் ஃபேமிலியை கூட்டிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் என்னோட வீடு, அங்கே குங்குமஸ் பக்கத்தில் அருணா பிளைவுட் மாடியில் என்னோட வீடு. அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து நான் பார்க்குறேன் கண்டினியூஸாக அந்த ரோட்லேருந்து ரொட்டி எனக்கு என்னென்னு தெரியும்னா, ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்டில் வருது, அந்த ரோட்டில் வருது. இந்த கட்டு கரெக்டாக குங்குமஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டில் உள்ளே வர்றான், திருப்பி இந்த ரோட்டில் போகிறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியாக போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறது? எதுக்கு சார் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனிமேல் பேசுகிறாங்க. கூட்டம் தானே, அதுதானே. வண்டி வரப்போ மட்டும் ஏன் மக்களை போட்டு தடி அடித்து விலைக்கு விடணும்? அவர் வண்டி, நான் இந்த இடத்துல நிற்கிறவே அவர் வண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் ஒரு பரபரப்பே இல்லாமல் இருந்த இடத்துல விஜய் வர்றப்ப கூட அந்த பரபரப்பே இல்லை. அவரை பார்க்கணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் என்ன இன்சிடென்ட் தெரியல, ஒரு டிஜிபி வண்டி வருது, முன்னாடி ஒரு 10-15 கார்ட்ஸ். அப்போ எங்கேருந்து வந்தாங்க அந்த கார்ட்ஸில்? எங்கேருந்து வந்தாங்க? அது வரைக்கும் எங்கே இருந்தாங்க அவங்க? நீங்கள் பேசுறதுலேருந்து எனக்கு என்ன ஆதங்கம்னா, நான் விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. நான் என் குழந்தை, எனக்கு 12 வயசு குழந்தை. இன்னைக்கு 12 வயசு குழந்தைங்க 3 பேர் இறந்துட்டான்றாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு பையனா, நேற்று என் குழந்தை இதுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் என்ன நானும் இதே மாதிரி தான் நின்றுக்கணும். அந்த இடத்துல நின்று எனக்கு பரிதாபமாக இருக்குது. இப்போ நான் இந்த ரோட்லேருந்து ஆப்போசிட்ல வந்து நான் இங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறக்கே நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் ஜிஹெச்சில் இருந்தேன் சார். எனக்கு இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்து இன்னும் 6 மாதம் தான் ஆகுது. என்னோட நேட்டிவ் பழனி. என் குழந்தைங்க இங்கே வேலைக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் விஜயை பார்க்கணுக்காக வந்த 13 வயசு குழந்தைய எத்தனை பேர் 1 வயசு இத்தனை பேர்த்து இழந்துட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியே வந்தப்ப இவ்வளோ கூட்டம் வந்துச்சு சரிங்களா. அப்போ நெரிசல் இருந்தாலுமே அப்பயே யோசிச்சிருக்கணும்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை வர எடப்பாடி ஐயாவுக்கு இவ்வளோ கூட்டம் வர்றப்ப, அப்போ இது வரைக்கும் கருரே வர்றப்போ ஒரு ஒரு கட்சி தலைவர் வர்றப்ப எவ்வளோ கூட்டம் கூடும்? அப்போ இந்த இடத்த எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ ஒன்று தடியடி, இன்னொன்று ஆம்புலன்ஸ் சொல்ல வந்தது, மூணாவதாக இந்த பவர் கட்டணம், இது 3 தான் இந்த நெரிசலுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா சார்? நெரிசலுக்கு முதல் காரணம்னா போலீஸ் சார். இந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கல்ல, இத்தனை பீப்புள் தான் இங்கே வரணுங்கிறது இல்லாமல் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ் அந்த என்எஸ்ல பேரிகேட் போடுறாங்க. இத்தனை பீப்புளுக்கு மேலே நம்ம உள்ளே வந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? தெரியுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இதுக்கு அதிகமாக நீங்கள் போகாதீங்கமா, போனால் உங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குங்கிறத காவல்துறை எச்சரிக்கணுமா இல்லையா பொதுமக்களை? ஏன் அதை எச்சரிக்கலை? விஜய் சார் அங்கே வந்திருக்காரு, விஜய் சார் அங்கே வராரு, அங்கே பப்ளிக் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ரவுண்டானத்துலேயே அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும்? போலீஸ்காரங்க அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு அம்மா இதுக்கு மேலே உள்ளே போகாதீங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்குது, உங்களை பாதிக்க முடியும். இங்கே இருந்தது சார். இப்போ ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் அப்படி எச்சரிக்கை இருந்தால் ஃபயர் சர்வீஸ் போது இங்கே வந்துச்சா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பவர் கட்டு எப்படி ஆச்சு? பவர் கட் தடியடி முதல் காரணம். என்னோட கூட வேலை செய்கிற ஒரு நண்பர் இன்றைக்கி நான் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவர் பக்கத்தில் இருந்தப்ப நான் தடியடிச்சதுனால தான் மக்கள் வந்து பயந்து பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக சாட்சி விட்டாங்க. அப்போ அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுக ஆரம்பித்தாங்க, மக்கள் மேலேயே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அடுத்து தடியடி முடிஞ்ச அடுத்த செகண்டே பவர் கட்டு. அப்போ தடியடி பவர் கட்டுனா அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு கண் எப்படி தெரியும்?
யார் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட இது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி இது இன்றைக்கி தான் நடக்குதா? 4 கூட்டத்துலையும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. போகிற பக்கம் பவர் கட் பண்ணுறாங்க, போகிற பக்கம் ஆம்புலன்ஸுக்கு விடுறாங்க. அவர் எடப்பாடி ஐயா இங்கே வந்தார், அவர் மீட்டிங் போடுறப்ப ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அவர் எங்கெங்கே விஜயகாந்த் சார் இருந்தால் இதே மாதிரி மீட்டிங் போட்டார், அவர் கட்சியிலும் தான் அவருக்கு அப்போ ஆம்புலன்ஸ் போச்சு. பட் ஆம்புலன்ஸுக்கு உள்ளே விட்டு மக்களை கலைக்கணுங்கிற எண்ணம் எதற்காக? மக்கள் யாருக்காக இருக்காருங்க?